கிருஷ்ணா, யாருக்காவது பர்த்டேயா? இல்ல மங்கா. அப்பன்னா வேலண்டைன்ஸ் டேயா? இல்ல. அப்படின்னா ஃபுட் ஃபெஸ்டிவலா? இல்ல மங்கா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. யாருக்கு? நமக்கு தான். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. யாராவது கெஸ்ட் வராங்களா? ஒரு இம்பார்ட்டன்ட் கெஸ்ட். சரி, அப்ப அவங்க வர்றதுக்குள்ள நான் உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உட்காரு. அப்புறமா உட்காந்துக்கலாம். முதல்ல நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்ன? அது ரிங்கு பாரு, கையில இல்ல. இப்ப கை ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. என்ன பண்ண? கட் பண்ணிட்டேன் கிருஷ்ணா. ஏன்? ரொம்ப டைட்டா இருந்தது கிருஷ்ணா, வரவே இல்ல. அதனால தான் வெட்டிட்டேன். டைட்டா இருந்தா என்ன? ரொம்ப கஷ்டமா இருந்தது கிருஷ்ணா. ஒரு ரிங்கால உனக்கு என்ன கஷ்டம்? அது வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல கிருஷ்ணா. ஒரு தெளிவே இல்ல. ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. உனக்கு மூளை குழம்பி போச்சா மங்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கிருஷ்ணா. இன்னும் நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எதுக்கு? நமக்கு நடந்தது நிஜமான நிச்சயதார்த்தம் இல்ல. அப்படி ஒண்ணு நடந்தது வீட்டுல கூட யாருக்கும் தெரியாது. அப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்படுற? நான் கிளியர் ஆயிட்டேன் கிருஷ்ணா. இனிமே இது மாதிரி டிராமா எல்லாம் வேணாம் கிருஷ்ணா. ஷட் அப். உனக்கு அந்த ரிங்கோட வேல்யூ தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? தெரிஞ்சுதான் அதை கட் பண்ணியா? கட் பண்ணா அதோட வேல்யூ குறையாது கிருஷ்ணா. வேல்யூ இல்ல மகா, நீ கட் பண்ணி அந்த ரிங்குக்கு ஒரு அர்த்தமே இல்லாம பண்ணிட்ட. நீ இப்படி கத்துவன்னு தெரிஞ்சுதான் நான் அந்த ரிங்க மறக்காம கொண்டு வந்தேன். இந்தா, இது எங்க வித்தாலும் வாங்கிப்பாங்க. உன் பணம் உனக்கு வந்துரும். புடி புடி. அப்படின்னா இந்த ரிங்கோட மதிப்பை நீ பணமா மட்டும்தான் அடை போட்டியா? பின்ன பணத்தை வச்சுதானே அந்த மோதிரத்தை வாங்கின. அட நீ என்ன அந்த ரிங்காக இவ்வளவு டென்ஷன் ஆற? வேணும்னா அந்த பணத்தை என் சேலரியில இருந்து கட் பண்ணிக்கோ. இந்த பாரு, மறுபடியும் அந்த ரிங்க பத்தி என்கிட்ட பேசாத. என்னால பதில் சொல்ல முடியல. அப்புறம் மறுபடியும் சொல்றேன், இனிமே இது மாதிரி டிராமா எல்லாம் வேணாம். எல்லாத்தையும் விட்டுடுவோம் கிருஷ்ணா. எல்லாத்தையும் விடணும் தான் இப்ப வந்தியா? ஆமா கிருஷ்ணா, நான் மட்டும் எவ்வளவுதான் நடிக்கிறது, எவ்வளவுதான் சமாளிக்கிறது? என்னால முடியல கிருஷ்ணா. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என் நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல மகா, நீ தான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உனக்கு எமோஷன், ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லையா? இது வரைக்கும் இருந்தது எனக்கு போதும். இனிமே எனக்கு தேவையில்லை. இந்த அவன் பெட்டி தூக்கிட்டு வெளியே போ. எங்க போ சொல்ற? உன் வீட்டுக்கு. ஏன் வீட்டுக்கா? எதுக்கு? இனிமே நீ இங்க இருக்க கூடாது. போ. Get out. கிருஷ்ணா, Get out. இந்த பெட்டி ரொம்ப வெயிட் கிருஷ்ணா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ போ, வெளியே போ. வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு போக முடியாது. நீ எப்படியாவது போய் தொலை. போ போ போ.
நடந்திருக்கும்? ரிங் மேட்டர்ல கிருஷ்ணா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பான்? மேகிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? எஸ், குட் ஐடியா. ஹாய் நிக்கி. மேகி, என்னாச்சு? எது என்னாச்சு? அதான் கிருஷ்ணா உன்னை அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொன்னால, அந்த விஷயம். எனிதிங் ஸ்பெஷல்? ஸ்பெஷலும் இல்ல, மண்ணங்கட்டியும் இல்ல, புலம்பி தீத்துட்டான். எதுக்கு? அது ஒரு பெரிய ஸ்டோரி நிக்கி. பரவாயில்ல, சொல்லு. நீ இங்க இருந்து போன உடனே அங்க என்ன நடந்துச்சு? பிரச்சனை நடந்துச்சு. எதுக்கு? நீ ரிங்க கட் பண்ணல, அதுக்கு தான். நிஜமாவே அதுக்கு தானா? நிஜமாவே அதுக்கு தான் நிக்கி. ஆமா, கட் பண்ணா கோல்டு வேல்யூ குறையாதுல்ல, அப்புறம் ஏன் கத்துனா? உங்க வீட்ல இருந்து நேரா நான் இங்க வந்தனா சர்ப்ரைஸ்னு சொல்லி அவன் பண்ண டின்னர் அரேஞ்ச்மெண்ட்ஸை எனக்கு காட்டினான். என்ன விஷயம்னு கேட்டேன், ஏதோ சொன்னான். நான் ரிங் விஷயத்த சொன்னேன், அவ்வளவுதான் நிக்கி. அங்க ஸ்டார்ட் ஆச்சு. ச்சே, இவனை மாதிரி புலம்புற ஆம்பளை நான் பார்த்ததே இல்லை நிக்கி. ஃபைனலா என்ன நடந்துச்சு? என்ன நடக்கும்? அந்த ரிங் அவன்கிட்டவே கொடுத்துட்டேன். வாங்கிட்டாரா? கண்ணை மூடிட்டு வாங்கிட்டான். இனிமே என்ன அவன் கிட்ட பேசாதான்னு சொல்லிட்டான். நான் பேசினா கஷ்டம் அவனுக்கு தானே, அது அவனுக்கு தெரியல நிக்கி. சரி மேகி, இப்ப நீ ஃப்ரீ தானே? ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன். ஓகே மேகி, பாய். ஓகே நிக்கி, பாய், குட் நைட். அப்பா, தேங்க் காட். கிருஷ்ணா இப்ப எப்படி இருப்பா? என்ன பண்ணிட்டு இருப்பா? என் மனசுல இருக்கிற விஷயத்த எப்படி புரிய வைப்பாமக்கா? உனக்கு எப்போதான் அது புரியும்? ஒரு ஆணால நிலாவுல கூட ஈஸியா காலை வச்சிட முடியும். ஆனா ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். ஒரு ஆணால நிலாவில கூட ஈஸியா காலை வச்சிட முடியும். ஆனா ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி.
பசங்க எதுவா இருந்தாலும் தைரியமா ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுவாங்க. ஆனா பொண்ணுங்களால அப்படி முடியாது. இன்டைரக்டா தான் சொல்லுவாங்க. இன்டைரக்டா தான் சொல்லுவாங்க. அத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? ட்ரை பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். நோ, என்னால முடியாது. ஆமா, இன்னைக்கு நீ என்ன பண்ண? நோ, என்னால முடியாது. ஆமா, நீ என்ன பண்ண? நான் கிரிஷ் கூட ரொம்ப பிஸி. மூவி, ஹோட்டல், ஐஸ்கிரீம் பார்லர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கிரிஷ் யாரு? Okay, Nikki, I'm tired. Good night. Okay, Nikki, I'm tired. Good night. Okay, Krishna. Good night. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும். ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுங்க. I love லவ். பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சம். இவ யாருங்க உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்றதுக்கு? அந்த உரிமை எனக்கு தான் இருக்கு, எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஐ லவ் யூ. அம்மா அம்மா அம்மா. புஜிக்கண்ணா, என்னப்பா ஏதோ அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு? அம்மா, கங்கா எங்க? கங்கா எங்க? என்னடா காலங்காத்தாலேயே மருமகளை பத்தி கனவு கண்டியா? கனவா? அதிர்ச்சிமா, என்ன நிம்மதியா தூங்க கூட விட மாட்டாங்கறா. அப்படின்னா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிரலாமா? நீ ஒண்ணுமா. என்னது, கோயில வச்சு தாலி கட்ட போறியா? எப்போ? ஐயோ, கொஞ்சம் அப்படி வாயேன். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. ஏய்,
எதுக்கு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குற? மன்னிப்பா அம்மா, அந்த கங்காவை விரட்டுறதுக்கு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என் மருமகளை கூட்டிட்டு வர போறியா? அதுக்கு ஏன்டா என்ன கேக்குற? நீ போய் கூட்டிட்டு வா. அம்மா, கூட்டிட்டு வரதுக்கு இல்ல, அவளை விரட்டுறதுக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் கூட்டிட்டு வா. ஆர்த்தி ரெடி பண்ணி வைக்கிறேன். அம்மா, என் பாதி வாழ்க்கை உன்னாலேயே நாசமா போகுது. ஒரு பெத்த தாயா இருந்துகிட்டு இத கூட பண்ணலன்னா எப்படிப்பா? முதல்ல இடத்த விட்டு கிளம்புறியா? நானும் வரணுமா? எதுக்குப்பா? நீ மட்டும் போய் கூட்டிட்டு வா. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போம்மா. டிஃபன் தானே, குடிச்சிட்டு வா, எடுத்து வைக்கிறேன். ஒன்னா